வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உங்களுடன் விஷ்ணு பிரபு. இன்னைக்கு கோல்டும் சில்வரும் ஒரு பெரிய சரிவு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கோல்டும் சில்வரும் எந்த அளவுக்கு சேஃபு, ஏன்னா நம்ம எல்லாரோட மைண்ட்லேயும் கோல்டு எஸ்பெஷலி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், சில்வர் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஈக்விட்டி ரிஸ்க்கு, பங்கு சந்தைனாலே ரிஸ்க்கு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா அது ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம். கோல்டும் சில்வரும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறோம், ஏன்னா அது சேஃப். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே ஒரு அசட் அது சேஃபான அசட் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி, ஏற்ற இறக்கங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். எதில் ஏற்ற இறக்கம் கம்மியாக இருக்குதோ அது சேஃப். எதில் ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரே நாளில் குறைஞ்சிரும், ஒரே வாரத்தில் 30% 50% கூட குறைஞ்சிருங்க ஸ்டாக் மார்க்கெட்டு, அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏறுறப்பையும் வேகமாக ஏறுது, ஆனால் குறையிறப்பையும் வேகமாக குறைஞ்சிருதே, கோவிட் டைமில் நம்ம பார்த்தோமே அப்படின்ட்டு. ஸோ எதில் ரொம்ப ஏறி இறங்குறது, ஷார்ட் டேர்மில் ஏற்ற இறக்கம் இருக்குதுன்னா அது ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட். எதில் மெதுவாக ஏறுது மெதுவாக இறங்குது அது கம்பேரிட்டிவ்லி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு எஃப்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ரிஸ்கே இல்லை, ஏன்னா அதில் இறக்கம்ன்றது இல்லை. ஸோ அது ரொம்ப சேஃபு. கோல்டு அண்ட் சில்வரும் ஓரளவு சேஃபுங்க, அது மெதுவாக ஏறும் மெதுவாக இறங்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ். ஒரு 30 வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக தான் கோல்டு அண்ட் சில்வர் வாங்கிட்டு இருந்தோம். அதில் ட்ரேடிங் இல்லை, டிஜிட்டலாக வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இல்லை, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அதில் இல்லை. இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது, அது எல்லாமே இப்போ கோல்டுலையும் இருக்குது. யார் வேணால் கோல்டை ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பண்ண முடியும், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அது பண்ண முடியும். டிஜிட்டலாக இருக்கிறதுனால யார் வேணால் ஜஸ்ட் லைக் தட் அதை வாங்கிடவும் முடியும், வித்துறவும் முடியும். பல கோடி ரூபாய்க்கு, பல 100 கோடி ரூபாய்க்கு கூட ஜஸ்ட் லைக் தட் அவங்களால ஆன்லைனில் ஃபியூ கிளிக்ஸில் வித்துற முடியும். ஸோ இப்போ கோல்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கோல்டு சில்வருக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே கம்ஸ் வித் த சேம் டிகிரி ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ண முடியுது இப்போ இருக்கக்கூடிய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் வச்சு பார்க்குறப்போ. கோல்டு 2 நாளில் மட்டும் 4.5% குறைஞ்சிருக்கு, சில்வர் 2 நாளில் மட்டும் 10% குறைஞ்சிருக்கு. சில்வர் 10%, கோல்டு 4.5%. என்ன வித்தியாசம் இருக்குது? ஸ்டாக் மார்க்கெட்டில் 10% நடக்கிறது ரொம்பவுமே ரேரான விஷயம். மேபி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில டைம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். இந்த மாதிரி 10% ஏறுறது 10% இறங்குறது எல்லாம் லாஸ்ட்டாக கோவிட் டைமில் நடந்துச்சு. மார்க்கெட் 10% ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2021 நினைக்கிறேன் பட்ஜெட் டைம், ஒரு டைம் 7% 8% ஒரே நல்லா ஏறுச்சு. ஸோ சில்வர் ப்ரைஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக 10% ஏறிட்டு இருந்துச்சு ஒரு 3 நாளைக்கு. இன்றைக்கி 10% குறைஞ்சிருக்கு, நேற்று கிட்டத்தட்ட ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ சில்வருக்கும் கோல்டுக்கும் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு லைஃப் இப்போ இல்லை, இதுக்கப்புறமும் இருக்காது. அதுவும் சேம் லைக் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்கு இருக்குது, அதுலேயும் ஏற்ற இறக்கம் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ஒரு நாலேஜாக ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் தான் பணம் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் பணம் பண்ண முடியும் இனிமேல் வரக்கூடிய டைமில். இல்லாட்டி நீங்கள் ஹையில் வாங்கிட்டு இன்னும் ஏறுன்னு வெயிட் பண்ணுவீங்க, குறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போக வேணாம். ஸோ ஸ்டே ஸ்மார்ட், அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு அண்ட் சில்வர் இஸ் நாட் லைக் பிஃபோர், நாட் ஃபார் த ஷார்ட் டேர்ம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் எப்பயும் லாபம் தான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியே வரலாம். தேங்க்யூ.